இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. எடப்பாடியார் அவர்கள் வந்து அந்த தலைமைத்துவத்தை கைப்பற்றுறதுல எவ்வளவு தீவிரமா இருந்தாருன்னு, அதாவது ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்காக ஓபிஎஸ் அரவணைச்சார். ஆனா அதே நேரத்துல கடைசி நிமிஷத்துல வந்து ஓபிஎஸ் அவர்களை வந்து அப்புறப்படுத்தினார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். கட்சியை விட்டு யாரெல்லாம் வெளியேற்றப்படுகிறார்களோ அவர்களை மீண்டும் வந்து அவர் சேர்த்துறதா வந்து வரலாறே இல்லை அப்படிங்கிறது தான் அவர் ஆணித்தரமா இருக்காரு. இனி வரும் காலகட்டங்களில் கண்டிப்பா அந்த பதவியை, பொதுச்செயலா பதவியை அவர் விட்டு தர மாட்டார் அப்படிங்கிறது நமக்கு அப்பட்டமா தெரியுது. அதாவது ட்ராக் ரெக்கார்டை எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரியுது அவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல. இன்னைக்கு ஏற்கனவே 5 ஆண்டுகள் வந்து ஆளும் கட்சியா இல்லை, இன்னும் 5 ஆண்டுகள் வந்து ஆளும் அரசுல இல்லாட்டி அவர்களோட அந்த சொத்துக்களாக இருக்கட்டும், அவர்களோட கூட இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை வந்து தக்க வைக்க முடியாது. ஏன்னா இவர்கள் மேலே பல கோடிகள் வந்து ஊழல் கூட்டத்தார் சொல்லப்படுது. அப்படிங்கிறப்ப இவர்களுக்கு இன்னைக்கு ஒரு நிர்பந்தத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னைக்கு ஆளும் அரசோட எப்படியாவது ஐக்கியமாகி அதிகாரத்தை பிடிக்கணும். அப்போதான் தன்னோட அதிகாரத்தை நிலைநாட்டுறதுக்காக ஆளும் அதிகார வர்க்கத்தோடு சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இந்த 5 ஆண்டுகள் அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அதை பொறுத்து மீண்டும் 5 ஆண்டுகள் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வருவாங்களா, இல்லை என்ன வேணால் மாற்றம் வரலாம் அப்படிங்கிறப்ப இவருக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்குது. அப்போ எவ்வளோ தெளிவாக இருக்காரு, உனக்கு பதவியை பறிச்சுட்டேன், உனக்கு மீண்டும் பதவி கொடுக்கணும்னா நீ அமைதியாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கணும். ஏன்னா பதவி திரும்ப கொடுத்தாருன்னா திரும்ப வந்து இவருக்கு சிக்கலை ஏற்படுத்துவாங்க. அதனால அவர் வந்து ஓரம் கட்டிட்டார். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைப் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் டாக்டர் ரஞ்சித்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க சார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு நிபந்தனையை வச்சுருந்தாங்க எஸ்பி வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்களும் ஒரு முன்னாள் நிர்வாகிகளும். கடந்த திங்கட்கிழமை கூட பார்த்திங்கன்னா, எங்களுக்கு பழைய பதவிகளை கொடுக்கணும், சசிகலா, தினகரன் உள்ளிட்ட விலகி போன எல்லாரையும் உள்ளே சேர்க்கணும், சேர்த்தா கட்சி இன்னும் பலப்படும், அப்போ தான் நாங்கள் கட்சி உள்ள செயல்படுவோம், அதுவே சாதாரண எம்எல்ஏக்களாகவே இருப்போம்ன்ற மாதிரி எஸ்பி வேலுமணி சொல்லியிருந்தார். அந்த நிலையில் இப்போ பார்த்திங்கன்னா புஷி ஆனந்த் அவர்களை சிவி சண்முகமும் எஸ்பி வேலுமணியும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல் வந்திருக்கு. இப்போ இந்த பட்ஜெட், வேளாண் பட்ஜெட்டை கூட பார்த்திங்கன்னா -0 இருக்குது அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணிட்டார் எடப்பாடி அவர்கள். ஆனால் அவர் கட்சியே 0ல் போயிட்டுருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? குறிப்பாக நம்ம அதிமுகவை நம்ம தொடர்ந்து கண்காணிச்சோம்னா தெரியும், எடப்பாடியார் அவர்கள் வந்து அந்த தலைமைத்துவத்தை கைப்பற்றுறதுல எவ்வளவு தீவிரமா இருந்தாருன்னு. அதாவது ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்காக ஓபிஎஸ் அரவணைச்சார். ஆனால் அதே நேரத்தில் கடைசி நிமிஷத்தில் வந்து ஓபிஎஸ் அவர்களை வந்து அப்புறப்படுத்தினார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ தொடர்ச்சியாக, அதாவது ஆரம்பத்துல இருந்தே நம்ம பார்க்குறோம், அதாவது மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்த சசிகலாவை ஓரம் கட்டினார். அவரால் தான் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கப்பட்டாலுமே கூட அவரை வந்து அப்புறப்படுத்தினார். அடுத்து டிடிவி தினகரனை அப்புறப்படுத்தினார். ஸோ அவங்க மிகப்பெரிய ஆளுமைகள், 2 பெரிய ஜாம்பவான்களே வந்து கட்சியவே கட்டுப்படுத்தின அவங்களையவே வந்து தூக்கி வீசிட்டார். அதாவது லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டார். அப்படிங்கிறப்ப அடுத்து ஓபிஎஸ் அவர்கள் ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தார், பலமுறை முதலமைச்சராக வாய்ப்பு கிடைச்சி விட்டுட்டு போனவர் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அவரையுமே ஓரம் கட்டிட்டார். அப்படிங்கிறப்ப தொடர்ந்து கட்சியை விட்டு யாரெல்லாம் வெளியேற்றப்படுகிறார்களோ அவர்களை மீண்டும் வந்து அவர் சேர்த்துறதா வந்து வரலாறே இல்லை அப்படிங்கிறது தான் அவர் ஆணித்தரமா இருக்கார். அதாவது தன்னோட தலைமைக்கு கேள்வி வரக்கூடாது, அந்த பொதுச் செயலாளர் பதவியை அவர் தக்க வைக்கிறார், அந்த ஆளுமையை அவர் வந்து தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கார். அப்படிங்கிற பட்சத்தில் இனி வரும் காலகட்டங்களில் கண்டிப்பா அந்த பதவியை, பொதுச் செயலாளர் பதவியை அவர் விட்டு தர மாட்டார் அப்படிங்கிறது நமக்கு அப்பட்டமா தெரியுது. அதாவது ட்ராக் ரெக்கார்டை எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரியுது. எத்தனையோ பேர், அதாவது நான் அடித்த 10 பேருமே டானு தான், நான் 10 பேரை அடிச்சு டான் ஆகல, நான் அடித்த 10 பேருமே டானு தாங்கிற மாதிரி அவர் தொடர்ந்து வந்து மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாத்தையுமே வந்து ஓரம் கட்டி அப்புறப்படுத்திட்டார். அதுல தப்பி பிழைத்தவர் பார்த்தோம்னா செங்கோட்டையன் அவர்கள். அவர் வெளியேற்றப்பட்டதில் அவருக்கு ஒரு நன்மை நடந்ததுன்னா இன்னைக்கு ஆளும் கட்சியில வந்து ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க நபராக மாறிட்டார். ஓபிஎஸ் அவர்கள் திமுக முகாமுக்கு போயிட்டார். சில பேர் வந்து அங்கே திமுக முகாமுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பா வந்து இவர்களுக்குமே இன்னைக்கு வந்து எஸ்பி வேலுமணியா இருக்கட்டும், இல்லை சிவி சண்முகமா இருக்கட்டும், என்னன்னா ஒருவேளை ஆட்சிக்கு வந்திருந்தா இன்னொரு 5 ஆண்டுகள் அமைதியாக இருந்திருப்பாங்க. அதற்கு அடுத்து வந்து கட்சியை தலைமையை வந்து மாற்றிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தை இழந்துட்டாங்க, அவர்களுக்கான அந்த அதிகாரம் குறையுது. ஏன் குறிப்பாக என்னன்னா, அவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல, இன்னைக்கு ஏற்கனவே 5 ஆண்டுகள் வந்து ஆளும் கட்சியா இல்லை, இன்னும் 5 ஆண்டுகள் வந்து ஆளும் அரசுல இல்லாட்டி அவர்களோட அந்த சொத்துக்களாக இருக்கட்டும், அவர்களோட கூட இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை வந்து தக்க வைக்க முடியாது. ஏன்னா ஒரு அரசியலுங்கிற எதிர்பார்ப்போட வருவாங்க, தொண்டர்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும், அந்த எதிர்பார்ப்புல ஈடுகட்ட முடியாது. இன்னொன்று இவர்கள் இருக்கக்கூடிய சொத்துக்கள் பினாமிகளா இருப்பான், அந்த பினாமிலாம் நீ யாரான்னு கேட்டுருவான். ஏன்னா எல்லாமே இவர்கள் பேர்ல வச்சிருக்க முடியாது. பல பேர்த்துக்கு பல சொத்துக்களை வந்து பினாமியா வச்சிருந்திருப்பாங்க.
அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்ககிட்ட ஆட்சி அதிகாரம் இல்லை அப்படின்ட்டு அவன் அந்த சொத்தோட போயிட்டு இன்னைக்கு ஆளும் கட்சியில் போய் சேர்ந்துட்டானா இவர்கள் வந்து செல்லா காசா போயிடுவாங்க. அப்ப ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சாக வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு அவர்கள் தள்ளப்படுறாங்க. ஏன்னா இவர்கள் மேல பல கோடிகள் வந்து ஊழல் குற்றச்சாட்டு சொல்லப்படுது. அப்படிங்கிறப்ப இவர்களுக்கு இன்னைக்கு ஒரு நிர்பந்தத்தில் என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு ஆளும் அரசோட எப்படியாவது ஐக்கியமாகி அதிகாரத்தை பிடிக்கணும், அப்பதான் தன்னோட அதிகாரத்தை நிலைநாட்டுறதுக்காக ஆளும் அதிகார வர்க்கத்தோட சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். ஸோ அதனால அவர்கள் டிவிகேயோட போறதுக்கு பாக்குறாங்க. போனா என்ன இருக்கு சாதக பாதகம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா அங்க போய் சேர்ந்தா அவர்களால் தாக்கு பிடிக்க முடியுமா? ஏன்னா இங்கேருந்து ராஜாமா பண்ணிட்டு அங்கே டிவிகே போகணும். அப்போ டிவிகேல போய் சேர்ந்தா 10ஓட 11 மாறிடுவாங்க. அந்த இடத்துல அவர்களுக்கு அதே ஆளுமை கிடைக்குமா? மீண்டும் ஆட்சி மாற்றம் வந்துட்டா என்ன செய்யறது? ஒருவேளை 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆட்சி மாற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. இது எப்படி போக போகுது? ஏன்னா ஒரு புதியவர் அப்படிங்கிறனால ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதுவுமே 108 சீட்டு தான் கொடுத்தாங்க மக்கள், ஏகோபித்த ஆதரவு கொடுக்கல. ஏன்னா போன முறை திமுக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மை கொடுத்தாங்க. 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சிக்கு அப்புறம் 10 ஆண்டுகள் வந்து அப்புறப்படுத்தப்பட்ட திமுகவை எதிர்பார்க்காத அளவுக்கு மக்கள் மீண்டும் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, திருந்திருப்பாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இல்லாம டிவிகேக்கு வந்து ஒரு மைனாரிட்டி அரசு தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ மக்கள் ஒரு ஆசிலேஷன்ல தான் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ இந்த 5 ஆண்டுகள் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அதை பொறுத்து மீண்டும் 5 ஆண்டுகள் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வருவாங்களா, இல்லை என்ன வேணா மாற்றம் வரலாம் அப்படிங்கிறப்ப இவர்கள் ஒரு சின்ன தயக்கம் இருக்கு. ஏன்னா அவர்கள் அங்கே ஆளுமையா இருந்துட்டாங்க. இருக்கக்கூடிய கட்சியிலிருந்து வேற கட்சிக்கு போறதுக்கு ஒரு தயக்கமும் நெருடலும் இருக்கு. அதனாலதான் இப்ப அவர்கள் வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க. அதிமுகவில் அவர்களுக்கு எதிர்காலம் இல்லைங்கிற ஒரு தயக்கம், அதே நேரத்தில் டிவிகேக்கு போனா தங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்குமாங்கிற ஒரு குழப்பம். ஸோ இதுல ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனா என்னன்னா எடப்பாடி அவர்கள் தெளிவா இருக்காரு. உனக்கு பதவியை பறிச்சுட்டேன், உனக்கு மீண்டும் பதவி கொடுக்கணும்னா நீ அமைதியாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கணும். ஏன்னா பதவி திரும்ப கொடுத்தாருன்னா திரும்ப வந்து இவருக்கு சிக்கலை ஏற்படுத்துவாங்க. அதனால அவர் வந்து ஓரம் கட்டிட்டார். இவர்கள் வந்து நம்ம தலைமைக்கு இவர்கள்லாம் பிரச்சனை அப்படிங்கிறப்ப அவர்களாவே விலகி போறதுக்கான சூழலை எடப்பாடி வந்து உருவாக்குறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா எல்லாருமே தொடர்ந்து பார்த்தோம்னா அந்த சூழல் தான் உருவாகுது. எல்லாருமே காத்திருந்து பொறுத்திருந்து கடைசியில் வேற வழி இல்லாம போறாங்க. அதே சூழலை இவர்களும் போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஒவ்வொருத்தர விலகி போயிட்டு இருக்காங்க. ஆனா இது அதிமுகக்கு நல்லதுல தான். ஏன்னா என்னதான் இருந்தாலும் அந்த ஒவ்வொரு பகுதியும் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது எந்த தமிழகத்தில் எந்த பகுதி போனாலும் அதிமுக ஒற்றை முகம் தான், ஜெயலலிதா முகம் தான். அவர்களுக்காகவே அந்த ஓட்டு ஆனது இரட்டை இலட்சணத்தில் விழுந்துடும். ஆனால் எடப்பாடி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா பல பேர் வெளியப்படுறாங்க. வட மாவட்டத்தில் குறிப்பாக ஒன்னியர் பெல்ட்டில் இவர் தான், சிவி சண்முகம் தான். கொங்கு பெல்ட்டில் எஸ்பி வேலுமணி தான். இப்படின்னு பல பேருக்கு ஒரு முகங்கள் இருக்கு இல்லையா? இவர்கள்லாம் அடையாளங்களாக வெளியே ஏறும்போது அதிமுக ஒரு பெரிய பின்னடைவு தானே வருது. இல்ல ஒரு சின்ன பின்னடைவு இருக்குங்கிறத மாற்று கருத்து இல்ல. ஆனா இவர்களுக்கு தான் அந்த ஒட்டுமொத்த முகமா அப்படின்னு பார்த்தா இவர்கள் அங்க யாரும் ஒன்றாலும் யங்ஸ்டர் இது பின்னாடி ஒரு பதவியில யாராவது ஒரு யங்ஸ்டரை போட்டு பண்ணிடலாம். ஆனா இவர்களுக்கு உண்டான அந்த அளவுக்கு ஒரு பிம்பம், அவங்களுக்கு ஒரு கட்டமைப்பு பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் வரக்கூடிய சரி பண்ணிடுவாங்களா, செய்ய முடியுமா? இல்ல நிச்சயமா வந்து இப்ப எஸ்பி வேலுமணி அப்படின்னு பார்த்தோம்னா அவர் அந்த மாவட்டத்துல அவரோட தொகுதியை தக்க வச்சிருக்காரு, அந்த ஆளுமையை வச்சிருக்காரு. ஆனா இன்னைக்கு வந்து தாவேகா கிட்ட பறி கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது பார்க்கிறோம். குறிப்பா பார்த்தோம்னா எடப்பாடி அவர்கள் வந்து அவரோட சொந்த மாவட்டமான சேலத்துல 11 தொகுதியில 7 தொகுதியை வந்து வெற்றி பெற்றார். அவரோட ஆளுமைங்கிறது அங்க காட்டியிருக்காரு. ஆனா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 10 தொகுதியில வந்து அதிமுகவால வெல்ல முடியல. ஒரே ஒரு தொகுதியில தான் எஸ்பி வேலுமணி மட்டுமே வெற்றி பெற்றிருக்காரு. அதே மாதிரி தான் புதுக்கோட்டையில விஜயபாஸ்கர் அவர்கள் ஒரே ஒரு தொகுதியை தான் வெற்றி பெற்றார். மீதி தொகுதியை வெற்றி பெற முடியல. அங்க வெற்றி பெறும்போது பார்த்தீங்கன்னா தாவேகா வேட்பாளரை சந்திச்சு தான் வெற்றி பெற்றாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரோட தொகுதியில தாவேகா வேட்பாளர் இல்லாம தான் நீங்க சொன்ன மாதிரி இல்ல. எப்படி இருந்தாலுமே அவர் வந்து இந்த தாவேகா வேட்பாளரையே நிக்க விடாம செஞ்சதும் ஒரு ராஜதந்திரம். அதே நேரத்தில் சுத்தி இருக்கக்கூடிய தொகுதியில வெற்றி பெற வச்சிருக்காரு. அதாவது நம்ம என்ன சொல்றோம், ஸ்டாலின் கொஞ்சம் தவறிட்டாரு. அது வந்து அவரு குறைச்சு மதிப்பீட்டு இருக்கலாம், இல்ல அந்த ஒரு ராஜதந்திரத்தை வந்து ரிஸ்க் எடுக்க, அதாவது கிள்ளுக்கிரையாக நினைச்சிருக்கலாம். தாவேகாவா அவர்கள் வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து ஒரு 3வது கட்சி, அது வந்து ஒரு இப்ப உளவுத்துறை ரிப்போர்ட்ட ஒரு டாபிக் வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து இயக்குனவர்கள் வந்து சரியான ஒரு தகவல் கொடுக்கல, ஒரு தப்பான விஷயத்தை கொடுத்தாங்க. எதிர்கட்சி தலைவருக்கு கரெக்டா போயிருக்காரு சார், எடப்பாடி போயிருக்கு. இல்ல எடப்பாடி அவர்கள் வந்து அதாவது அவர் கிரவுண்ட்ல இருந்து வந்த பொலிட்டிஷியன், அதனால அவருக்கு எது தேவைங்கிறது தெளிவா இருக்காரு. நீங்க கூட்டணியிலுமே கூட பாத்தீங்கன்னா பாமகவை கூட்டணியில தக்க வைக்க ரொம்ப முயற்சி எடுத்தார். அதற்காக பல விஷயங்கள் கொடுத்தாரு. ராஜ்யசபா எம்பி கொடுத்தாரு, அவர்கள் கேட்ட தொகுதிகள் கொடுத்தாங்க, சில அனுசரணைகள் இருந்துச்சு. கடந்த 2021 பார்த்தோம்னா அந்த 10.5 இடஒதுக்கீடுலாம் கொடுத்தாங்க. அதுமே கூட தென் மாவட்டங்களில் ஒரு நெகட்டிவா போச்சு. 2021 தேர்தலில் வந்து பாமகவை கூட்டணியில தக்க வைக்கிறதுக்காக அந்த 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அப்ப அந்த மாதிரி அதாவது பாமகவை தக்க வச்சாதான் தனக்கு அந்த சேலம் மாவட்டத்தில் அங்க இருக்கக்கூடிய அந்த வன்னியர் ஓட்டு வேணும் அப்படிங்கிறத அந்த மாதிரி சில கால்குலேஷன் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் இருந்துச்சு. இது வந்து அதிமுக பாமக மிகப்பெரிய ஒரு பிளஸ். அதாவது தாவேகா வந்து வட மாவட்டங்களில் தான் வந்து பின்னடைவு, பல மாவட்டங்களில் ஒரு எம்எல்ஏ கூட பெற முடியாத காரணம் வந்து அதிமுக பாமகவோட அந்த கூட்டணி வந்து அமைஞ்சது அப்படிங்கிறத பார்க்கும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கு. இப்போ எஸ்பி வேலுமணி அவர்கள் போனாலுமே கூட
இப்போ நீங்கள் நம்ம கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் 20% ஓட்டை தக்க வச்சாங்க. அதே ஓட்டு இந்த முறையும் இருந்திருக்குது. ஸோ அதாவது அதிமுகக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருந்திருக்குது, இப்பயும் தக்க வச்சிருக்கிறாங்க. இப்போ விஜய் அவர்கள் அந்த ஓட்டை தான் உடைச்சிருக்கிறார். அதிமுகவுக்கு வர வேண்டிய ஓட்டை தான் அவர் அந்த சாஃப்ட் கார்னர் ஒன்று பண்ணார். அதாவது எம்ஜிஆர் அவர்களை வந்து முன்னிலைப்படுத்தினதாக இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்களை வந்து முன்னிலைப்படுத்தினதாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி அதிமுகவுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் கொடுத்து எம்ஜிஆரோட ஆட்சியை நான் கொடுக்க போறேன் அப்படின்ட்டு அவரோட வழித்தொன்றலாக இவர் காட்டிக்கிட்டார். எம்ஜிஆரோட வாரிசு நான் தான், அதை திரைத்துறையிலேருந்து வந்து அப்படியே அந்த ஒரு இதை லெகசி எடுத்து திரையிலேருந்து அவர் வந்தார், அதே மாதிரி நானும் வரேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அவர் கொண்டு வந்தனால ஸோ அந்த அதிமுக ஓட்டு அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இது வந்து அதிமுகவுக்கு ஒரு சேதாரத்தை ஏற்படுத்திருக்கு. ஸோ இனி வருங்காலங்களில் விஜய் அவர்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணி அந்த ஓட்டை தக்க வச்சுக்க போறாரு, அதிமுகலேருந்து அங்கே போகக்கூடியவர்கள் தாவேக்காவினரோட சேர்ந்து எப்படி செய்ய போறாங்க. ஏன்னா மக்கள் அதிமுக வேண்டான்னு இவர்கள் ஓட்டு போட்டிருந்தா இவர்கள் மீண்டும் அங்கே போகும்போது மக்கள் என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஸோ அதிமுகவோட எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா இன்னும் அடுத்து எப்படி இருக்க போகுது, இன்னும் அந்த வாக்கு அது ரெட்டலைக்கு ஓட்டு போடுறவங்க அப்படியே இருக்க போறாங்களா, இல்லை அதையும் தாண்டி இருக்க போறாங்களா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா குறிப்பாக அந்த பெருந்துறையிலேருந்து இப்போ எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு டிவிக்கு போனார். அந்த பெருந்துறை தொகுதியில வந்து அதிமுக முதலிடம், அது பெருந்துறை வந்து அதிமுக கோட்டை, அங்க தாவேக்கா 3வது இடம். இந்த மாதிரி பல தொகுதிகளில் வந்து தாவேக்கா 3வது இடம், அதே மாதிரி நம்ம அம்பாசமுத்திரத்தில் 3வது இடம். இந்த மாதிரி பல தொகுதிகளில் வந்து அதிமுக வெற்றி பெற்ற இடங்கள்ல வந்து தாவேக்கா 3வது இடம் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது அங்க வந்து தாவேக்காவையும் தாண்டி மக்கள் அதிமுக ஓட்டு போட்டிருக்காங்க, ரெட்டலைக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ இடைத்தேர்தலில் வந்து அதிமுகவோட பலம் தெரிஞ்சிடும். இப்போ இந்த வரக்கூடிய இடைத்தேர்தலில் ஆளும் கட்சிக்கு சாதகமாக தான் பெரும்பாலும் மக்கள் வாக்களிப்பாங்க அப்படிங்கிறது இருந்தாலுமே கூட மக்கள் அதிமுக எவ்வளவு ஓட்டு போட போறாங்க, ஆளும் அரசாக தாவேக்கா வந்த பின்னும் அந்த அதிமுக இருந்து வேட்பாளர் அங்க போய் அவர்களே நிக்க போறாங்களாங்கிற பார்த்து ஸோ அந்த அதிமுக எத்தனை பேர், ரெட்டலைக்கு எத்தனை பேர் ஓட்டு போடுறாங்களோ அதை பொறுத்து தான் அரசியல் எதிர்காலத்தை நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல 2026 தேர்தலில் அதிமுக ஒரு கணிசமான ஓட்டு வகையை தக்க வச்சிருக்கிறாங்க, 20% மேல ஓட்டு வச்சிருக்கிறாங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி போகும்போது இந்த இடைத்தேர்தலும் வரக்கூடிய தேர்தலும் முடிவு பண்ணும். அது அவர்களோட செயல்பாடை பொறுத்து இருக்கு. இதுல ஏன் எடப்பாடி அவர்கள் கவனம் செலுத்தாம இருக்காரா, இல்ல ஒரு எலெக்ஷனை நம்ம பல்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது? அதாவது நம்ம இந்த தேர்தலை பார்த்தோம்னா அதிமுகவில் வந்து தீவிரமா பிரச்சாரம் பண்ணாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கறத மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அவரு எல்லா பக்கமும் போனாரு, இல்ல திருமாவளவனே விமர்சனம் பண்ணாரு, எக்ஸாம் முன்னாடியே அவரு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி அவர் தீவிரமா பிரச்சாரத்துக்கு போனாரு, அதுல வந்து எது குறைபாடு. ஆனா வந்து ஒரு ஒத்துழைப்பு இல்லை. இவர்கள் வந்து நீங்க சொன்ன மாதிரி 2ஆம் கட்ட தலைவர்கள் யாருமே வந்து ஒரு ஆர்வமா வேலை செய்யல அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த கூட்டணி வேணும், இந்த எதிர்பார்த்த கூட்டணியே வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுதான் இப்ப இவர்கள் வந்து தொடர்ந்து வந்து என்னன்னா குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா, பார்லிமெண்ட்ல வந்து பாஜகவோட போகல, சட்டமன்றத்தில் வந்து தாவேக்காவோட போகல அப்படிங்கிற குற்றச்சாட்டை இப்ப இந்த தலைவர்களா வைக்கிறாங்க, யார் வெளியே போனவங்களோ வெளியே போக துடிக்கிறவர்களோ. ஆனா இவர்கள் யாருமே அதிமுக ஆட்சிக்கு வரணுங்கிற எண்ணத்துல இல்லை. தாங்க தெரிஞ்சிருக்கலாம், உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துக்கலாம் கூட சொல்லலாம். வந்து ரிப்போர்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்னா அதிமுக 3வது இடம் தான் சொல்லுவாங்க, 22லேருந்து 30 இடம் தானே கொடுத்தாங்க அவங்களே. இல்லை அதாவது கருத்து கணிப்புகள் மாறலாம், ஒரே ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான் விஜய் இந்தியா டுடே வந்து சொன்னாங்க. இந்தியா டுடே மட்டும்தான் வந்து தாவேக்கா ஆட்சிக்கு வரும் அப்படின்னாங்க. மற்ற எல்லாருமே வந்து ஒரு கலவையான இதுதான் கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து அந்த சர்வே மட்டுமே இருக்க முடியாது, களப்பணி வந்து இவர்கள் செய்யலை. அதாவது நான் தான் சொன்னேன் இல்லையா, அப்போ அதிமுக வந்து சேலத்தில் வந்து வலுவாக இருந்திருக்குது, கொங்கு பகுதியில் சில இடங்களில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் கோயம்புத்தூரில் கோட்டை விட்டதுக்கு வேலுமணி அவர்கள் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா. அவர் மட்டும் தான் ஜெயிச்சிருக்கிறார், அவர் பக்கத்தில் இருக்க தொகுதி கூட அவரால் வெற்றி பெற வைக்க முடியல. அப்படிங்கிறப்ப அதாவது தாவேக்கா அலையில அவர் மட்டும் தப்பிச்சிட்டாரு, மற்றவங்களை வந்து மூழ்க விட்டுட்டார் இல்லையா. அப்போ அவர் மீண்டும் வந்து அந்த அதிகாரத்தை கேட்கறதோ அவர் சொல்றது எப்படி சாத்தியமா இருக்கும் அப்படிங்கிற அந்த விமர்சனங்கள் இருக்கு. ஸோ இனி வருங்காலங்களில் என்ன முயற்சி எடுக்க போறாங்க, அதிமுக வந்து தேய்ந்து போயிடுச்சு அப்படிங்கிறப்ப மீண்டு எழுறதுக்கான வாய்ப்பு இருக்கா, மீட்டு எழுப்பாங்களா அப்படிங்கிறது அந்த தலைமைகளோட செயல்பாடை பொறுத்து இருக்கு. ஸோ இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா, ஏன்னா ஒரு சென்சி புரட்சி வரலாம். இப்போ அதிமுகலையுமே பழைய தலைவர்களே இருந்துகிட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ இவர்களெல்லாம் வெளியே போய் புது ரத்தம் பாய்ச்சப்பட்டு அங்கேயும் வந்து ஒரு சென்சி புரட்சி ஏற்பட்டா ஒருவேளை மாற்றம் வரலாம், மக்கள் அதை கூட விரும்பலாம். இளைஞர்கள் அதை கூட ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க, ஒரு ட்ரெடிஷனல் கட்சியில இளைஞர்கள் வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஜென்சி தலைவர்கள் அப்படி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ திமுக இதில் ஜென்சி தரப்புல உதயநிதி பக்கமாக இழுத்துட்டு வராங்க. ஒரு சிலர் அங்கே இருக்காங்கன்னா உதயநிதி வழி போவான்றாங்க. அதிமுக நம்ம போது எடப்பாடி பழனிசாமி வயதுக்கும் ஜென்சிக்கும் ஒரு மிகப்பெரிய தலைவர் வந்து எப்படி இருந்தாலுமே அந்த கட்சியில வந்து அடுத்த கட்டம் 2ஆம் கட்ட தலைவர்களாக யாரை போட போறாங்க உள்ள வரதுக்கான வாய்ப்பு இல்லை. அது இன்னும் வந்து அதிகாரப்பூர்வம் எதுவும் வராதனால அரசியல் எழுப்பதற்காக மித்துன் வர அதுக்காக ஒரு காரணமா கூட சொல்லி அவர்கள் கொண்டு வரலாம். ஏன்னா இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் கையில கட்சி போயிருச்சு. இன்னைக்கு அது எடப்பாடி கட்சி தான். எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினாலும் ஜெயலலிதா அவர்கள் வழி நடத்தியிருந்தாலும் இன்னைக்கு அது கட்சி வந்து எடப்பாடியார் கட்சி தான். அப்ப அவர் என்ன முடிவு பண்ண போறாரு அப்படிங்கிறது, ஏன்னா அந்த மக்களை ஏத்துக்கிட்டாங்க, அந்த தொண்டர்கள் அவர் ஏத்துக்கிறாங்க. ஒருவேளை மிதுன் அவர்களை கொண்டு வந்தா அந்த கட்சியினர் அதை ஏத்துக்கிட்டா அது செயல்படும், அது கை கொடுக்குமா இல்லையாங்கிறது அவர் காலத்தின்
காலத்துக்கிட்ட தான் நம்ம விட முடியும். வருவாரா வரமாட்டாராங்கிறது இன்னும் வரைக்கும் யூகமாக தான் இருக்குது. திரைமறைவில் அவர் அரசியல் பண்ணுறாரு, சில முடிவுகள் எடுக்கிறாருங்கிறது சொல்லப்பட்டாலுமே கூட அடுத்து அவர் களத்தில் நேராக வரப்போறாரா, வந்து அது இன்னும் எப்படி சாதகமாக இருக்கும் பாதகமாக இருக்குங்கிறது மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா உதயநிதி அவர்களை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அது வழி வழியாக வந்து அது திமுக குடும்ப கட்சியாக மாறிடுச்சு. அந்த குடும்ப கட்சியை எதிர்த்து தான் அதிமுக பேசிட்டு இருந்துச்சு. ஸோ அதே இவர்களும் செஞ்சா அதுக்கு மேலே பேச ஒன்றும் இருக்காது. மிதுன் அவர்கள் உள்ள வந்தாருன்னா அதற்கு மேலே நீங்கள் திமுக விமர்சிக்க ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அப்படிங்கிறப்ப கேள்விக்குறியாக தான் இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி சென்சி அவர்கள் வந்து அதிமுக பின்னாடி போயிடுவாங்கன்னு நம்ம சொல்ல, அதற்கான ஒரு முயற்சி அவர்கள் எடுக்கலாம். இவர்கள் பழையவர்கள் கழிந்து புதியவர்கள் வரும் பொழுது புதிய இளைஞர்கள் வந்து சென்சியை ஈர்ப்பார்களா, அங்க வந்து அவர்கள் ஒரு லோக்கல் லீடரா மாறுவாங்களா, இது அவர்கள் கை கொடுக்குமாங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு மாற்றத்தை அவர்கள் எதிர்பார்க்கணும். ஏன்னா திமுக வேண்டாம், ஒருவேளை விஜய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஏன்னா ஒரு 120 சீட் வந்து விஜய் அவர்கள் வேண்டாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி பல இடங்களில் 3வது இடத்துக்கு தள்ளி இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் வரும்பொழுதுமே கூட தாவேக்காவை 3வது இடத்துக்கு தள்ளி இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அங்க ஏதோ ஒரு மாற்றம், அங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த மக்களோட நிலை என்ன இருக்கு? 20% மேற்பட்டவர்கள் அதிமுகவை இன்னும் நம்புறாங்க இல்லையா? ஸோ அந்த அடுத்து வரக்கூடிய எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வரக்கூடிய செயல்பாடுகளை பொறுத்து இருக்கு. இப்போ எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் இது போன்றவர்கள் மட்டும் தான் இப்போ மூவ் பண்ண போறாங்களா? இன்னும் ஒரு பெரும்படியே இல்லை போறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க. நம்ம போன தடவை பார்த்தோம், கிட்டத்தட்ட 45 பேர்த்துல 20 பேருக்கு மேல வந்து ஆதரவு கொடுத்தாங்க. அப்படின்னு 25 பேர் கொடுக்க போறதா சொன்னாங்க. அப்புறம் கடைசியில பார்த்தா 20 பேர் வந்து ஆதரவு கொடுத்தாங்க. ஸோ அவர்கள் எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் போவாங்கிறது தான் ஒரு சூழலா இருக்கும். ஏன்னா அவர்கள் வந்து பகிரங்கமா ஆதரவு கொடுத்துட்டாங்க, அப்ப கட்சியை மீறி கொடுத்துட்டாங்க, அதனால ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ பின்வரும் காலங்களில் இன்னும் ஒவ்வொருத்தரா போவாங்களா, ஏன்னா இப்போ போனவர்களோட எதிர்காலம் என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு கூட பின்னாடி போகலாம். அதாவது ஒருவேளை இடைத்தேர்தல் வந்து அந்த இடைத்தேர்தல் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது தாவேக்காக, ஏன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் வந்து மனநிலை வேறமா இருக்கும். அதுதான் நம்ம சொன்னோம், 2021 இதே மக்கள் தான் வந்து ஏகோபித்த ஆதரவு கொடுத்து திமுக மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தாங்க, மீண்டும் ஒரு கம்பேக் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். நான் வந்துட்டேன்னு சொல்லுங்கிற அளவுக்கு அவர்கள் வந்து திமுக வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்று ஒரு கம்ஃபர்ட் மெஜாரிட்டியில் உட்கார்ந்தாங்க. கூட்டணி கட்சிகளோட தயவே தேவையில்லை அப்படின்ட்டு மிக அறுதி பெரும்பான்மையோட வந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் அதே மக்கள் தான் இன்னைக்கு திமுகவை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறது பொழுது ஸோ இப்போ வரக்கூடிய இடைத்தேர்தல் எப்படி இருக்க போகுது? ஏன்னா கடந்த காலங்களில் பணம் கொடுத்து ஓட்டு வாங்கினாங்க. இடைத்தேர்தலில் பணபலமும் அதிகார பலமும் இருக்கும். எதிர்கட்சிகள் வந்து செயல்பட முடியாது. ஆளும் கட்சி வந்து தன்னோட அதிகாரத்தை பலத்தை பயன்படுத்தி மக்களுக்கு வந்து ஆளும் கட்சியாக இருந்தாலும் செய்வாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம சொன்ன மாதிரி இந்த தொகுதிகளில் வந்து தாவேக்கா 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கனால மக்கள் ஆளும் கட்சிக்கு ஓட்டு போட போறாங்களா, இல்ல அதே ட்ரெடிஷன்ல இருக்க போறாங்களா? நாங்க தாவேக்காவை இந்த பகுதியில நாங்க தாவேக்காவை ஏத்துக்கல, இங்க எங்களுக்கு வந்து அதிமுக தான் முதலிடம், திமுக தான் 2வது இடம், தாவேக்காக்கு 3வது இடம்னு அதே மக்கள் அப்படியே முடிவு எடுக்க போறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்து தான் அடுத்தடுத்த வேட்பாளர்கள் மாறுவாங்க. அதை பொறுத்து நம்ம வந்து பார்க்கலாம். நடப்பு அரசு வந்து பல்வேறு கட்சியில் மிக்க நன்றி சார். நன்றிங்க.